அவளுக்கு ஒரு சாக்லேட் கொடு. அவளுக்கு ஒரு சாக்லேட் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். கிவ் ஹர் அ சாக்லேட். கிவ் ஹர் அ சாக்லேட். கிவ் ஹர் அப்படின்னா அவளுக்கு கொடு. என்ன கொடுக்கணும்? சாக்லேட். ஒரு சாக்லேட். ஸோ அ சாக்லேட். கிவ் ஹர் அ சாக்லேட். ஓகேவா? நிறைய பேர் கிவ் ஹர் அ பீஸ் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கிவ் ஹர் அ பீஸ் ஆஃப் சாக்லேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவளுக்கு ஒரு துண்டு சாக்லேட் கொடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நான் சொன்னது அவளுக்கு ஒரு சாக்லேட் கொடு அப்படின்னு தான். ஸோ அதுக்கு கிவ் ஹர் அ சாக்லேட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இன்றைக்கான 15+ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை அவமானப்படுத்தாதே. என்னை அவமானப்படுத்தாதே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இன்சல்ட் மீ. டோன்ட் இன்சல்ட் மீ. ஸோ இன்சல்ட் அப்படிங்கிறது அவமானம். ஓகேவா? அவமானம், அவமரியாதை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு இன்சல்ட். ஸோ டோன்ட் இன்சல்ட் மீ அப்படின்னா என்ன அவமானப்படுத்தாத, என்ன அவமரியாதை பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், முட்டாள் மாதிரி நடந்துக்காத. முட்டாள் மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபூல். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபூல். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடந்துக்காத. எப்படி? லைக் அ ஃபூல் அப்படின்னா முட்டாள் மாதிரி. லைக்னா மாதிரி, ஃபுல்னா முட்டாள். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபுல். முட்டாள் மாதிரி நடந்துக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், விவாதம் பண்ணாத. என்னோட விவாதம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. ஆர்கியூனா விவாதம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஆர்கியூ அப்படின்னா விவாதம் பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை உடைக்காதே. அதை உடைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பிரேக் இட். டோன்ட் பிரேக் இட். பிரேக் அப்படின்னா உடைக்கிறது. டோன்ட் பிரேக் இட் அப்படின்னா அதை உடைக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை அடிக்காதே. அவனை அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பீட் ஹிம். டோன்ட் பீட் ஹிம். பீட் அப்படின்னா அடிக்கிறது. டோன்ட் பீட் அப்படின்னா அடிக்காத. ஹிம்னா அவனை. டோன்ட் பீட் ஹிம். அவனை அடிக்காதே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது போன்று நடக்காதே. இது மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பிஹேவ் லைக் திஸ். டோன்ட் பிஹேவ் லைக் திஸ். பிஹேவ் அப்படின்னா நடந்துக்கிறது. டோன்ட் பிஹேவ் அப்படின்னா நடந்துக்காத. லைக்னா மாதிரி, திஸ்னால் இது. ஸோ இது மாதிரி. டோன்ட் பிஹேவ் அப்படின்னா நடந்துக்காத. இது மாதிரி அப்படின்னா லைக் திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பேரம் பேசாத. அவங்கள்ட்டலாம் பேரம் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை நம்ம கடைக்கே போய் ஏதாவது கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பேரம் பேசாத, எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பார்கெயின். டோன்ட் பார்கெயின். பார்கெயின்னா பேரம் பேசுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பார்கெயின் அப்படின்னா பேரம் பேசாதே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை உள்ளே அழைக்காதே. அவனை உள்ளே கூப்பிடாத, அவன் வெளியிலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கால் ஹிம் இன். டோன்ட் கால் ஹிம் இன். டோன்ட் கால் ஹிம் அப்படின்னா அவனை அழைக்காத, அவனை கூப்பிடாத. இன் அப்படின்னா உள்ள. டோன்ட் கால் ஹிம் இன். அவனை உள்ளே கூப்பிடாத, உள்ளே அழைக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த மரத்தை வெட்டாதே. அந்த மரத்தை வெட்டாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கட் த ட்ரீ. டோன்ட் கட் த ட்ரீ. தட் ட்ரீ அப்படின்னா அந்த மரம். டோன்ட் கட். கட்டுனா வெட்டுறது. டோன்ட் கட்னா வெட்டாத. டோன்ட் கட் தட் ட்ரீ அப்படின்னா அந்த மரத்தை வெட்டாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த பழத்தை சாப்பிடாதே. அந்த பழத்தை சாப்பிடாத, அது வீணாக பிடிச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட். டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட். டோன்ட் ஈட்னா சாப்பிட்றது. டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத. தட் ஃப்ரூட் அப்படின்னா அந்த பழத்தை. டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட் அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவரை தேர்வு செய்யாதே. அவரை தேர்வு செய்யாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் எலெக்ட் ஹிம். டோன்ட் எலெக்ட் ஹிம். எலெக்ட்னா தேர்வு செய்கிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் எலெக்ட் ஹிம் அப்படின்னா அவரை தேர்வு செய்யாதே. ஆர் வி கேன் சே டோன்ட் சூஸ் ஹிம். சூஸ்னாலும் தேர்வு செய்கிறதாம். ஸோ டோன்ட் சூஸ் ஹிம். அவரை தேர்வு செய்யாதீங்க, அவரை செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த இடத்தை தோண்டாதே. அந்த இடத்த தோண்டாதீங்க, பள்ளமாயிடும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் டிக் தட் பிளேஸ். டோன்ட் டிக் தட் பிளேஸ். டிக் அப்படின்னா தோன்றுறது. டோன்ட் டிக் அப்படின்னா தோண்டாத. எங்கே? தட் பிளேஸ், அந்த இடத்த. டோன்ட் டிக் தட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை நழுவ விடாதே.
அது நழுவ விடாது, அதை கீழே போட்டுறாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ராப் இட். டோன்ட் ட்ராப் இட். ட்ராப் அப்படின்னா கீழே போடுறது அப்படின்னு அர்த்தம், நழுவ விடுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ட்ராப் அப்படின்னா நழுவ விட்டுறாத, இட்னா இதை டோன்ட் ட்ராப் இட், இதை கீழே போட்டுறாத, இதை நழுவ விட்டுறாத. ஓகேவா? அதை செய்யாதே, அதை பண்ணாத. ஏதாவது குழந்தைங்களாம் ஏதாவது பண்ணால் அதை பண்ணாத, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் டூ இட். டோன்ட் டூ இட், இதை பண்ணாத. ஓகேவா? டூ அப்படின்னா பண்ணுறது, டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. டோன்ட் டூ இட், இதை பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அசுத்தமான தண்ணீரை குடிக்காதே. அந்த தண்ணி நல்லா இல்லை, அதை குடிக்காத. அந்த மாதிரி சுத்தம் இல்லாத தண்ணி குடிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அதை வந்து சுத்தம் இல்லாத தண்ணி, அதை குடிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது, டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா குடிக்காத. டர்ட்டினா அசுத்தமான, சுத்தம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாட்டர்னா தண்ணீர், டர்ட்டி வாட்டர்னா சுத்தம் இல்லாத தண்ணீர். டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வருத்தப்படாதே. நீ ஏன் கவலைப்படாத, வருத்தப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஃபீல். டோன்ட் ஃபீல். ஃபீல்னா வருத்தப்படுறது, ஃபீல் பண்ணுறது. ஓகேவா? டோன்ட் ஃபீல் அப்படின்னா வருத்தப்படாத. ஓகேவா? என்னிடம் எதுவும் கேட்காதே. என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அங்கிருந்து எடுக்காதே, அது அங்கேயே இருக்கட்டும். ஏன் அதை அங்கேருந்து எடுக்கிற, அதை எடுக்காத, அதை அங்கேயே வை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது அங்கேயே இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் டேக் இட் ஃப்ரம் தேர், ஜஸ்ட் லெட் இட் பி. டோன்ட் டேக் இட் ஃப்ரம் தேர், ஜஸ்ட் லெட் இட் பி. டோன்ட் டேக் இட் அப்படின்னா அதை எடுக்காத. டோன்ட் டேக் இட் ஃப்ரம் தேர் அப்படின்னா அதை அங்கேருந்து எடுக்காத. ஓகேவா? டோன்ட் டேக் இட் ஃப்ரம் தேர், ஜஸ்ட் லெட் இட் பி. லெட் இட் பினா அது அங்கேயே இருக்கட்டும், அதை அங்கேருந்து எடுக்காத, அது அங்கேயே இருக்கட்டும். டோன்ட் டேக் இட் ஃப்ரம் தேர், ஜஸ்ட் லெட் இட் பி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன்னுடைய ட்ரெஸ்ஸை தவறாக போட்டிருக்கிறாய். உன் ட்ரெஸ்ஸை தப்பாக போட்டிருக்கு பாரு, மாற்றி போட்டிருக்கு பாரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா யூ ஹாவ் புட் ஆன் யுவர் ட்ரெஸ் இன்சைட் அவுட். யூ ஹாவ் புட் ஆன் யுவர் ட்ரெஸ் இன்சைட் அவுட். இப்போ உள்பக்கத்தை வெளியில் வச்சுலாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு யூ ஹாவ் புட் ஆன் யுவர் ட்ரெஸ் இன்சைட் அவுட். ஓகேவா? யூ ஹாவ் புட் ஆன் யுவர் ட்ரெஸ் அப்படின்னா நீ ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, இன்சைட் அவுட் அப்படின்னா தப்பாக உள்ளே இருக்கிறத மாற்றி போட்டிருக்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதுதான் நடக்கும் என்று எனக்கு முன்கூட்டியே தெரியும். இதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ ஆல்ரெடி நியூ தட் திஸ் வுட் ஹேப்பன். ஐ ஆல்ரெடி நியூ தட் திஸ் வுட் ஹேப்பன். ஐ ஆல்ரெடி நியூ அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரியும். என்னது? தட் திஸ் வுட் ஹேப்பன், இதான் நடக்கும்னு. ஓகேவா? ஐ ஆல்ரெடி நியூ தட் திஸ் வுட் ஹேப்பன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இவன் இப்படி தான் பேசுவான் என்று எனக்கு முன்னாடியே தெரியும். இவன் இப்படி தான் பேசுவானே எனக்கு முன்னாடியே தெரியும், நான் சொன்ன நீங்கள் தான் நம்பலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நியூ பிஃபோர் தட் ஹீ வுட் டாக் லைக் திஸ். ஐ நியூ பிஃபோர் தட் ஹீ வுட் டாக் லைக் திஸ். ஐ நியூ பிஃபோர் அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன தெரியும்? தட் ஹீ வுட் டாக், அவன் பேசுவான்னு. இது மாதிரி பேசுவாங்கிறதுக்கு லைக் திஸ். ஹீ வுட் டாக் லைக் திஸ், அவன் இது மாதிரி பேசுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை என்னிடம் அனுப்பு. அவனை என்கிட்ட அனுப்பு, நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா சென்ட் ஹிம் டு மீ. சென்ட் ஹிம் டு மீ. சென்ட் ஹிம் அப்படின்னா அவனை அனுப்பு, டு மீ அப்படின்னா என்னிடம். சென்ட் ஹிம் டு மீ, அவனை என்கிட்ட அனுப்பு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை இங்கே வர சொல். அவனை இங்கே வர சொல். அவனை இங்கே வர சொல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டெல் ஹிம் டு கம் ஹியர். டெல் ஹிம் டு கம் ஹியர். டெல் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? டு கம் ஹியர், இங்கே வரத்துக்கு, இங்கே வர சொல்லு. டெல் ஹிம் டு கம் ஹியர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவளை சீக்கிரமாக இங்கே அனுப்பு. அவளை சீக்கிரமாக இங்கே அனுப்பு, அவள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா சென்ட் ஹர் ஹியர் குவிக்லி. சென்ட் ஹர் ஹியர் குவிக்லி. ஆர் வி கேன் சே சென்ட் ஹர் ஹியர் இம்மீடியட்லி. இம்மீடியட்லினா உடனே அவளை இங்கே அனுப்பு. சென்ட் ஹர் ஹியர் குவிக்லி அப்படின்னா சீக்கிரமாக அவளை அனுப்பு. ஓகேவா? சென்ட் ஹர் அப்படின்னா அவளை அனுப்பு. சென்ட் ஹர் ஹியர் அப்படின்னா அவளை இங்கே அனுப்பு. சென்ட் ஹர் ஹியர் குவிக்லி அப்படின்னா அவளை சீக்கிரம் அனுப்பு. ஓகேவா? அவளை இங்கே சீக்கிரம் அனுப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் அவளை இங்கே அனுப்பவில்லை. நான் அவளை இங்கே அனுப்ப சொன்னல, ஏன் நீ அவளை இங்கே அனுப்பலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி கேட்கணுன்னா அதை இங்கிலீஷில் வை டின்ட் யூ சென்ட் ஹர் ஹியர். வை டின்ட் யூ சென்ட் ஹர் ஹியர். வை டின்ட் யூ சென்ட் அப்படின்னா நீ ஏன் அனுப்பலை.
why didn't you send her நீ ஏன் அவளை அனுப்பலை why didn't you send her here நீ ஏன் அவளை இங்கே அனுப்பலை ஓகேவா why didn't you send her here next sentence அவள் என்னை விட 2 வயது பெரியவள் அவளுக்கு என்னோட 2 வயசு அதிகம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா she is 2 years older than me she is 2 years older than me அப்படின்னா அவள் என்னை விட 2 வயசு பெரியவ older than me அப்படின்னா என்னை விட பெரியவ she is 2 years older than me அப்படின்னா என்னை விட 2 வயசு பெரியவ ஓகேவா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் என்னை விட பெரியவளாக இருந்தும் என்னை அக்கா என்று கூப்பிடுகிறாள் அவள் என்னோட பெரியவ ஆனால் அவள் என்னை அக்கான்னு கூப்பிட்றா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா she calls me elder sister even though she is older than me she calls me elder sister even though she is older than me she calls me elder sister அப்படின்னா அவள் என்ன elder sisterனா அக்கா அவள் என்ன அக்கான்னு கூப்பிடுறா even though she is older than me அவள் என்னை விட பெரியவளாக இருந்தோம் அவள் என்ன அக்கான்னு கூப்பிடுறா ஓகேவா she calls me elder sister even though she is older than me next sentence அதிகமாக யோசிக்காதே எல்லாம் நல்லதாக இருக்கும் அதிகமாக யோசிக்காத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாம் நல்லதாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் திங்க் டூ மச் எவ்ரி திங் வில் பி ஃபைன் டோன்ட் திங்க் டூ மச் எவ்ரி திங் வில் பி ஃபைன் டோன்ட் திங்க் டூ மச் அப்படின்னா ரொம்ப யோசிக்காத எவ்ரி திங் வில் பி ஃபைன் அப்படின்னா எல்லாம் நல்லதாக நடக்கும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை செய்வதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா இதை செய்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வேறு ஏதாவது எப்படியாச்சும் பண்ணலாமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா இஸ் தேர் எனி அதர் வே டு டூ திஸ் இஸ் தேர் எனி அதர் வே டு டூ திஸ் இஸ் தேர் எனி அதர் வே அப்படின்னா வேறு ஏதாவது வழி இருக்கா எதுக்கு இதை பண்ணுறதுக்கு டு டூ திஸ் இஸ் தேர் எனி அதர் வே டு டூ திஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது மாதிரி கத்தாதே அனைவரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி கத்தாத எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஷவுட் லைக் திஸ் எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் டோன்ட் ஷவுட் லைக் திஸ் எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் டோன்ட் ஷவுட் லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி கத்தாத எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னால் இப்போது வரவே முடியாது என்னால் இப்போ வரவே முடியாது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போ என்னால் வரவே முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ cannot come at all now I cannot come at all now I cannot come அப்படின்னா என்னால் வர முடியாது I cannot come at all அப்படின்னா என்னால் வரவே முடியாது I cannot come at all now அப்படின்னா என்னால் இப்போ வரவே முடியாது ஓகேவா லாஸ்ட் சென்டென்ஸ் கண்களை இப்படி சிமிட்டாதே அதுவே பழகிவிடும் இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்களா நம்ம கண்ணை இப்படி சிமிட்டிகிட்டே இருந்தோம்னா இது மாதிரியே சிமிட்டிகிட்டே இருக்காதா அப்புறம் அதுவே பழகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் wink your eyes like this otherwise it will become a habit don't wink your eyes like this don't wink அப்படின்னா கண்ணை சிமிட்டாத your eyes உன்னோட கண்ணை சிமிட்டாத like this அப்படின்னா don't wink your eyes like this அப்படின்னா இது மாதிரி உன்னோட கண்ணை சிமிட்டாத otherwise it will become a habit இல்லைனா இது பழக்கம் ஆகிடும் ஓகேவா don't wink your eyes like this otherwise it will become a habit நீ என்னுடன் வர ஆசைப்படுகிறாயா நீ என்னோட வரணுமா நீ என்னோட வரணும்னு ஆசைப்படுறியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங்